ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவை உப்புமா 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், கரி லீஃபு, ரெட் சில்லி அண்டு ரவை, எண்ணெய், கடுகு, இதுதான் தேவையான பொருட்கள். 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமேலு கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடுகு மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும். இது நல்லா வெடிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமேலு கடலை போட்டுக்கோங்க. கருவேப் நிறையவே போடுங்க. வாசனை அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேலு ரெட் சில்லி, க்ரீன் சில்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க, ரெட் சில்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட க்ரீன் சில்லி இல்லாதனால நான் ரெட் சில்லியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இருக்கும். நீங்களும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு ரவை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த டம்ளரில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இதில் 2.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 2 கப்பு போட்டால் கூட போதும். நான் கொஞ்சம் கொல கொலன்னு பாப்பா இருக்கிறதுனால போடுறதுனால 2.5 கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கப்புனா 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்புமா டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஒரு சிலருக்கு நெய் போட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு தேங்காய் நெய்யில் பண்ணுவாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். தண்ணி கொதிக்க விட்டு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ரவை போட்டு நல்லா கிளறிடலாம். ஒரு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் நான் பிளேட்டில் பார்த்தேன். உப்புமா ரெடி. அவ்வளோதான், பிளேட்டில் போட்டு பரிமாறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. ரெடி டு உப்புமா 5 மினிட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பை, தேங்க்யூ.